ஒரே ஒரு இருமல் தான் வரும் அவர்கிட்ட. அந்த ஒரு இருமல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு சின்னதா ஏதோ வாயில ஒரு ரெட்டா வரும். பேசி அப்புறம் பேசி அந்த வசனங்கள பேசும்போது வராது. திரும்பி இரும்புவார். இரும்பும்போது கொஞ்சம் கொட்டும். இது லைவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரத்தம் வரும். ஆச்சுங்களா? திருப்பி பேசுவாரு. அதுக்குள்ள ஜி. சகுந்தலா அம்மா இருக்காங்க பாருங்க. அவங்க தான் வைஃபா நடிப்பாங்க. படத்துல பப்பிம்மா நடிச்சாங்க. அந்த அம்மா வந்து போதும் பேசாதீங்க. ஏன்னா பயப்படும். ஏதாச்சும் ஆயிட போகுதோன்னு. அந்த அம்மாவையும் தள்ளி விட்டுட்டு பேசி மறுபடியும் இருமுவார். மறுபடியும் கொட்டும். ஒரு ஒயிட் ஷர்ட்ல அப்படியே கொட்டும். இத லைவா பார்த்த எனக்கு இது எப்படின்னு கேட்கணும். எப்படி அது வந்ததுன்னு. அப்ப சொல்லுவாங்க. அது வந்து உள்ள ஒரு ஒரு சின்ன மாத்திரையா. அத அடக்கி வச்சுக்கணுமா. அத அடக்கி வச்சு அந்த டயலாக் பேசும்போதெல்லாம் டயலாக்கோட அத வச்சு அமுக்கணும். அத அமுக்குனா அது குடுக்குமா. அந்த பிளட் மாதிரி அந்த ரெட் வருமா. அத சொல்லுவாங்க. "நீ தாம்மா இதெல்லாம் கேட்கிற" அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு ஆர்வம் அது. இல்ல நிச்சயமா. எப்படி அது வருது அப்படின்றது. பேசிட்டு இருக்காரு, நல்லா இருமுறாரு, ரத்தம் வருது. பேசிட்டு இருக்கிறாரு, வரல. இருமுறாரு, ரத்தம் எப்படி அது? அப்பதான் கேட்டா அத சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. லைவ்ல பாக்குறோம் நம்ம. படமா இருந்தா கட் பண்ணி போறது வேற. லைவ் அகாடமில அந்த காலத்துல அருமையா இருக்கும். அந்த ஒலிக்கும் பின் டிராப் சைலன்ஸ் எல்லாம் அப்படியே எந்திரிச்சு பாக்குறாங்க. ஷர்ட் எல்லாம் ரத்தம். அதோட அவர் இறந்துருவார்.